வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 வினாத்தாள் அப்படிங்கிறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாணவர்களுடைய நிறைய பேர் நிறைய கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வர்சஸ் தமிழ். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஷின்ஸ் நிறைய இருந்துச்சு. அதாவது புக்கில் இருந்து அப்படியே கொஷின்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ் மாணவர்களுக்கு மட்டும் எங்கே இருந்தால் கொஷின்ஸ் எடுக்கிறாங்கன்னே தெரியல. சமமற்ற தன்மை இருக்குது அப்படிங்கிறது நிறைய மாணவர்கள் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த கருத்துக்கள் மாணவர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும், டிஎன்பிஎஸ்சி என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வர்சஸ் டிஎன்பிஎஸ்சி. ஓகேவா? ஸோ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருப்பீங்க. ஸோ அதற்கான ஒரு தீர்வு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய கோரிக்கை பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வலுத்துட்ருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க? ஸோ 6th to 10th மட்டும் படிக்கிறது இல்லாமல் நாங்கள் சிறப்பு தமிழ் உட்பட 11th 12th உட்பட எல்லாமே நாங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய குமுறலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய மாணவர்கள் எங்கேருந்தா கொஷின் எடுக்கிறாங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இந்த மாதிரி கொஷின்ஸ் டஃப்பாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு ரொம்பவே ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிலவர மிகப்பெரிய கருத்தாக போயிட்டுருக்கு. ஸோ வாங்க மாணவர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழை விட பொது தமிழ், அதாவது பொது ஆங்கிலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் முதல் கருத்தாக அவங்க வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. ஓகேவா? ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ நேரடியாக இந்த அதாவது சொல்லும் பொருளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டாபிக் அதாவது ஒரு டாபிக் போயம்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த போயம் இந்த லைன்ஸ் இதுலேருந்து தான் வரும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஷின்ஸ் இல்லை, ரொம்ப டெப்த்தாக இருக்குது, நாங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய முதல் கருத்து. அதாவது முதல் கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் ஆங்கிலத்தை விட ரொம்ப கடினம் அப்படிங்கிறதும், இரண்டாவதாக டைரக்ட் கொஷின்ஸ் அதில் அதிகம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ மூன்றாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழில் சிலபஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ படிக்கிறது கஷ்டமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தரம் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போது ஆனால் நீங்கள் கேட்குறது எல்லாமே எப்படி கேட்குறீங்க? 11th 12th. சரி, ஓகே, 11th 12th கேட்குறீங்க, 11th 12th நாங்கள் படிச்சிட்டோம் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிறப்பு தமிழும் கேட்குறீங்க அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய மிகப்பெரிய கஷ்டப்படுற ஒரு செயலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஒரு மன வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சிறப்பு தமிழும் கேட்குறீங்க. ஸோ சிறப்பு தமிழ் இல்லாமல் அதையும் தாண்டி பல, அதாவது என்ஸ்கட் புத்தகமாக இருக்கட்டும், ஸோ மற்ற வெளி புத்தகமாக இருக்கட்டும், ஸோ அதில் கொஷின்ஸ் கேட்குறீங்க அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய கருத்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ பொது தமிழ் சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஆமாம், அது உண்மைதான். ஸோ இங்கிலீஷை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ் சிலபஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சிலபஸே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே பேஜில் முடிஞ்சிடும். போயம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே போயம். ஓகேவா? ஸோ அதாவது பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே பாடம், இது மட்டும் படித்தா போதும், நாங்கள் இதில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்க்கான சிலபஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அண்ணாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா இதெல்லாம் இருக்குது. ஸோ அவரை பற்றின முழு விளக்கம், அது அவரை பற்றின என்ன கருத்து சொல்லியிருக்காரு, என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறது மாணவர்களுடைய கருத்தாக இருக்குது. அடுத்ததாக நான்காவதாக பார்த்தீங்கன்னா, பொது ஆங்கிலம் படித்து தேர்வு எழுதியவர்கள் கூடுதலாக மதிப்பெண் பெற இயலும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்கிறாங்க. அதாவது பொது தமிழ் படித்தவங்க பொது ஆங்கிலம் படித்தவங்களை விட என்ன பண்ணுறாங்க, கட் ஆஃப் கம்மியாக ஆகிறாங்க அப்படிங்கிறது கருத்தாக இருக்குது. கருத்து மட்டும் இல்லை, அதுதான் உண்மையாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கொஷின்ஸுன்றப்போ அவங்க நிறையவே மார்க் எடுக்க முடியும். பொது ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் மாணவர்கள் ரொம்பவே அதில் யோசித்து கடினமான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே திக்கி திணறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கட் ஆஃப் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும், எங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அடுத்ததாக ஐந்தாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
பழைய பாடத்திட்டமா புதிய பாடத்திட்டமா அதையாச்சும் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய ஒரு மனக்குமுறல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மாறி மாறி கேட்குறீங்க. நாங்கள் வந்து இதுவும் படிச்சிட்டோம், பழைய புத்தகமும் படித்து புது புத்தகமும் படித்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் படித்து அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன தான் படிக்கணும், புது புக்குன்னு சொல்லுங்கள், பழைய புக்குனா பழைய புத்தகம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மாணவர்களுடைய ஒரு குழப்ப நிலைக்கு அடைகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது. டைரெக்டாக இதுதான் வந்து உங்களுக்கு லெசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க வந்து புது புத்தகமாக இருக்கட்டும் பழைய புத்தகமாக இருக்கட்டும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகே நாங்கள் இதை படிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி படிச்சுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6வதாக என்ன சொல்கிறாங்கன்னா கூடுதலாக வந்து நாங்கள் சிறப்பு தமிழும் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த புத்தகம் தான் படிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு நாங்கள் வந்து அந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய கருத்தாக இருக்குது மாணவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக 7வது என்ன சொல்கிறாங்கன்னா நார்மலைசேஷன் அப்படிங்கிறத பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலைசேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் பொதுவாக இங்கே இதில் கஷ்டமாக கேட்டிங்கன்னா தமிழும் கஷ்டமாக கேளுங்க. அதாவது இங்கிலீஷ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா தமிழும் கஷ்டமாக இருக்கணும், தமிழுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷும் ஈஸியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலைசேஷன் மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருத்தில் கோரிக்கையாகவே அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, நார்மலைசேஷன் முறையை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 8வது என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நடத்த தேர்வில் நார்மலைசேஷன் பின்பற்றப்படுது, ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் படித்த மாணவர்கள் வந்து அரசு வேலைக்கு வரவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து நிறைய மாணவர்கள் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே வந்து ரொம்ப புலம்பி தள்ளுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நான் 5 வருஷம் படிக்கிறேன் 10 வருஷம் படிக்கிறேன், ஸோ 10 வருஷம் படித்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக கேட்டால் நான் என்ன பண்ணுறது, போன வருஷம் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எனக்கு வரல, போன வருஷம் நான் வந்து ஒரு 150 எடுத்தேன், மெயின் செலக்ட் ஆனேன், ஆனால் இந்த டைம் எனக்கு 130 தான் எடுக்க முடியுது, என்னால் வந்து எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் புலம்பி தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவம் போல் படிக்கிற மாணவர்கள் 5 வருஷம் 10 வருஷம் படிக்கிறவங்க எல்லாமே சப்போஸ் நம்ம பாஸ் பண்ணி மெயின்ஸ் போனாலுமே வந்து நிறைய பேர் வந்து ஜாப் கிடைக்காம திரும்பி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த டைம் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது 130க்கும் குறைவாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி என்ன தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் பின்பற்றப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நார்மலைசேஷன் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. எவ்வளவோ வந்து கேள்விகள் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் முன் வைக்கிறாங்க. அதாவது போயிட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு அவங்க ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டே இருக்காங்க. நீங்கள் ஏன் நார்மலைசேஷன் வந்து ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க. அவங்க இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கமும் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஏன் நார்மலைசேஷன் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கமும் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலபஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து குறைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரடி கேள்விகள் தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய தரப்பு பதிலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் இங்கிலீஷ் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மாணவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.